இந்த தைப்பொங்கலுக்கு நம்ம குட்டி அடுப்பு குட்டி பானை வச்சு பொங்கல் செய்ய போகிறோம். அதாங்க மினியேச்சர் குக்கிங். இப்போ நம்ம அடுப்பு வைக்கிறதுக்கான அடுப்பு மேடையை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட அடுப்பு மேடை. ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி கலர் சாக் பீஸை வச்சு அடுப்பு மேடை அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கோலத்தை போட்டுக்கலாம். சின்ன வயசில் நம்ம சொப்பு ஜாமான் வச்சு விளையாண்டுருப்போம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் குட்டி அடுப்பில் நிஜமாலுமே தீ மூட்டி பாரம்பரிய முறையில் நம்ம இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு மேடை அலங்காரம் பண்ணியாச்சு, கோலம்லாம் போட்டாச்சு, அடுப்பை சுற்றியும் கோலம் போட்டாச்சு, பொங்க வைக்க போகிற பானையும் சுற்றி நம்ம அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போது இந்த அழகான குட்டி அடுப்பை நம்ம இந்த அடுப்பு மேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது. இப்போ இந்த அடுப்பில் நம்ம குட்டி குட்டி விறகெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாத்தையுமே இந்த அடுப்புக்குள்ளே வச்சுக்கலாம். விறகு அடுக்கி வச்சாச்சு. இப்போது இதுக்குள்ளே ஒரு கற்பூரம் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வின்டர் சீசனுங்கிறதுனால விறகு கொஞ்சம் ஈரமாக இருந்தது. விறகு பற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக சீக்கிரம் முடிஞ்சுது. இப்போது இந்த பானைக்கு நம்ம மஞ்சள் கொத்து கட்டிக்கலாம். கட்டிட்டு பானையை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இப்போது ஒரு குட்டி கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கலாம். அதை நம்ம இந்த பானையில் ஊற்றிக்கலாம். பால் பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 2 கப் அரிசியும் 1 கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை ஒரு குண்டானில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சாச்சு. இப்போ பால் பொங்க போகுது. பொங்கிடுச்சு. எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா கழுவிட்டு பானைக்குள்ளே போட்டுக்கலாம். எல்லா அரிசியுமே பானைக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணும்னா நம்மளுடைய குட்டி பொங்கப்பானை பொங்கல் ரெடி. பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு குட்டி பானையில் வச்சு செய்யும்போது நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்தது. பசங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவங்களுக்குமே இது ரொம்ப ஜாலியாக நல்லா போச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெரிய பானையிலையும் பொங்கல் வச்சாச்சு. இது போல் உங்களோட ஃப்ரீ டைம்லையும் உங்கள் வீட்டு குழந்தைங்களோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மினியேச்சர் குக்கிங் செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப மனநிறைவாக இருந்தது. பொங்கல் சாமிக்கெல்லாம் படைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பெட்ஸுக்கு எல்லாமே நம்ம பொங்கல் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.